ஹாய் காய்ஸ், என்னதான் ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுங்கிறது இப்போதாங்க புரியுது. 2 நாள் தான் ஆகுது மாமா ஊருக்கு போய். எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. பாப்பானால ரொம்ப டல்லாவே ஃபீல் ஆகிட்டு இருக்கோம். நாங்கன்னா அடிக்கடி விட்டுட்டுலாம் போயிடுவோங்க. தனியாவே கிடப்பாரு. அங்கே விளாண்டுட்டு ஜாலியாக போயிடுவோம். ஒன்றும் தெரியாது. அவர் இப்படி தான் தனியாகவே இருந்திருப்பார். அவர் வேலைக்கு போயிடுவார். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அங்கே ஞாபகமாக தானே இருக்கும். சரி, அவர் வந்துடுவார். மோஸ்ட்லி எங்களை விட்டுலாம் போக மாட்டார். ரொம்ப ரேர் தான் போகிறது. நான் கல்யாணம் பண்ணி இப்போ செகண்ட் டைம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஊருக்கு போனாங்கன்னா ஜாலியாக இருப்பீங்களா, இல்லை ஃபீலிங்ஸாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காலைல கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சிம்பிளாகவே சாப்பிட்டாச்சு. பிரெட் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே நான் கொஞ்சம் மட்டன் மட்டும் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. சூப்பு வச்சுட்டு சோறு மட்டும் வடிச்சிட்டு நைட்டுக்கு மட்டன் சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பும் ரொம்ப நாஸ்தியாக அந்த மாதிரியே இருந்துச்சு. ஃபுல்லாக அதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஈவினிங் வந்துடுவாங்க மாமா. பாப்பா காலையில் ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் போய் சொல்கிறீங்க எப்போ தான் வருவாங்க நைனான்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மாடியில் போய் கொஞ்சம் நேரம் விளையாட பார்ப்பான்னு சொல்லி அமைச்சிட்டு அப்புறம் வந்தது 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டேன்.